இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 1400 லட்சம் டன் அளவிற்கு நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு பங்களிப்பை செய்கின்றன என்று பார்க்கும் பொழுது, அசாம் மாநிலமானது 4% பங்களிப்புடன், அதாவது ஆண்டு ஒன்றுக்கு 56 லட்சம் டன் நெல்லை உற்பத்தி செய்து இந்த பட்டியலில் 9வது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக நமது தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்த பங்களிப்பில் 5% அளவிற்கு, அதாவது கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு 70 லட்சம் டன் அளவிற்கு நெல்லை உற்பத்தி செய்து இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த இடமான 7வது இடத்தில் சத்தீஸ்கர் மாநிலம் இடம்பெற்றிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆண்டு ஒன்றுக்கு 98 லட்சம் டன் அளவுக்கு நெல் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் இது ஒட்டுமொத்த உற்பத்தியில் 6 விழுக்காடு அளவிற்கு பங்களிப்பை கொண்டுள்ளது. அடுத்த இடமான 6வது இடத்தில் பீகார் மாநிலமானது ஒட்டுமொத்த உற்பத்தியில் 7% பங்களிப்புடன் இடம்பெற்றிருக்கிறது. பீகாருக்கு அடுத்தபடியாக முறையே ஒடிசா மாநிலம் 7% பங்களிப்புடனும், அடுத்த இடத்தில் பஞ்சாப் மாநிலமானது 10% பங்களிப்புடனும் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்த இடமான 3வது இடத்தில் 168 லட்சம் டன் நெல் உற்பத்தியுடன் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் இடம்பெற்றிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய பங்களிப்பானது ஒட்டுமொத்த உற்பத்தியில் 12 விழுக்காடு அளவிற்கு உள்ளது. அடுத்து 2வது இடத்தில் 196 லட்சம் டன் அளவிற்கு நெல்லை உற்பத்தி செய்து இந்த பட்டியலில் 2வது இடத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகியவை இடம்பெற்றிருக்கின்றன. நாட்டிலேயே அதிகமான நெல்லை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலமாக இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் ஆண்டு ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 224 லட்சம் டன் அளவிற்கு நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது ஒட்டுமொத்த பங்களிப்பில் 16 விழுக்காடு என்ற அளவில் உள்ளது. நன்றி.